வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி இஷ்யூ நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ருதி ரோஹிணியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல டாக்டர் சொத்த பழம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழியே இல்லாம அவங்க சொத்த பழம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறாங்க. மறக்க வைக்கிறதுக்காக. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ரோஹிணி மயங்கிடுறாங்க. மயங்க உடனே பல்லும் பிடிங்கிறாங்க. அந்த நேரத்துல ரோஹிணியை பார்த்துருக்காங்க. ஸ்ருதி மட்டும் தான் இருக்காங்க அந்த இடத்துல. மீனா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்ன ஸ்ருதி ஆச்சு, இப்ப எல்லாமே பரவாயில்லையா, நாங்க ஏதாச்சும் வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, எனக்கு டவுட்டா இருக்குங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, இந்த மாதிரி ரோஹிணி கால் நல்லா தான் இருந்தாங்க, அதே மாதிரி நல்லா தேங்காய் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் பல்லு வலி இல்லாம திடீர்னு பல்லு வலி அதுமே வீங்கி வேற போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்து பார்க்கும்போது அந்த வீக்கமும் இல்லை, அதுமாதிரி அவங்களுக்கு வலி இருக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஏன் ஸ்ருதி எதனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, இந்த மாதிரி பல்லு எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்படியே கத்துறாங்க, இல்ல எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு, எனக்கு வலிதான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் சொத்தப்பட்டு கொஞ்சம் தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் சொன்னாங்க. இந்த சொத்தப்பட்டுக்கெல்லாம் வலி வராதே அப்படின்னு டாக்டர் சொன்னாரு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, விடுங்க நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதியும் கட் பண்றாங்க. கட் பண்ண உடனே ரோஹிணி ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அம்மான்னு சேவ் பண்ணி ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. இதை ஸ்ருதி பாக்குறாங்க. எடுக்க போலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஃபோன் கட் ஆகுது. அகைன் மீனா கால் பண்றாங்க, என்ன ஸ்ருதி நான் சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துட்டு வரனே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல திருப்பி ஒரு கால் வருது அம்மான்னு போட்டு. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, மீனா ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி கட் பண்ணி அந்த போனை அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண உடனே, ஏய் கல்யாணி எங்க இருக்கே, நீ வந்த ரொம்ப நாள் ஆச்சு, பையன் கேட்டே இருக்கான் பாரு உன்னை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு ஸ்ருதி, என்ன கல்யாணின்னு சொல்றாங்க, பையன் அம்மா என்னென்னமோ நடக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன கல்யாணி எதுவுமே பேச மாட்டேற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் நர்ஸ்மா, நான் அந்த மாதிரி ஃபோன் நான் தான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, பல்லு பிடுங்குறதுக்காக, அவங்க கொஞ்சம் அன்கான்சியஸா இருக்காங்க, அதனால ஃபோன் நான் தாம்மா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கேட்கறாங்க, என்னமாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, என்ன ஹாஸ்பிட்டலு எங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி, வர வச்சு யார் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாமே சொல்றாங்க. சொன்ன உடனே நான் வரமா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. பண்ண உடனே ஸ்ருதிக்கு ஒரே டவுட்டு, என்ன அம்மா கல்யாணி பையன் என்னென்னமோ நடக்குது, இவங்களுக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ மீனா கால் பண்ணலாம்னு சொல்லி கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மான்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. கல்யாணின்னு சொல்லி ரோஹிணியை கூப்பிடுறாங்க, அது இல்லாமல் பையன் வேற இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அப்ப மீனா கேட்கறாங்க, என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டா அவங்க ஃபோன் தான் எடுத்து பேசுனீங்களா இல்ல வேற யாராச்சும் ஃபோன் எடுத்து பேசுனீங்களா அப்படின்னு மீனா கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி, என்னங்க நீங்க அவங்க ஃபோன் தான் நான் கையில வச்சிருந்தேன், அவங்க ஃபோன்ல இருந்தா நம்பர் வந்துச்சு, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அவங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா, என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி ஒரு ஐடியா பண்றாங்க, இந்த மாதிரி நீங்களும் முத்துவும் கூட்டிட்டு நான் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, அவங்க கரெக்டா வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்த உடனே அது யாரு என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான், நம்ம கன்ஃபார்ம் மட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அவசரமா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து கேட்கறாரு, ஏன் நான் வரணும், பல்லு பிடிக்குன்னு போயிருக்காங்க, பல்லு பிடிக்கிட்டு அவங்களே வந்துடும், நம்மளா போதவில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, அது இல்லைங்க பிரச்சனை, இது வேற பிரச்சனை, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து, என்னது இது, இவ இப்பெல்லாம் கூப்பிட மாட்டாளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டவுட்லயே கிளம்பி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேருமே. அவங்க போய் ஸ்ருதியை போய் மீட் பண்றாங்க. ஸ்ருதி முத்து கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி அம்மான்னு சொல்லி யாரோ கால் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து, ஓஹோ அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கா, எனக்கு முன்னாடியே டவுட் இருக்கு, இப்போ பாரு இப்போ மொத்தமா கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி இப்போ என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க வருவாங்க, வந்த உடனே நான் கால் பண்ண சொல்லியிருக்கேன், வந்த உடனே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு யாரு என்னன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அப்போ முத்து, சரி நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலேயே ஆக போகுது. அகைன் ஃபோன் வருது. ரோஹிணி ஃபோனுக்கு அம்மான்னு போட்டு சீன்னு சொல்லி அவங்க அட்டன் பண்றாங்க. ஓகே வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணோன்னே, அம்மா நான் வந்துட்டேம்மா, கல்யாணி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கிற இடத்த சொல்றாங்க. இவங்க வந்த உடனே மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.